எல்லையில் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அடுக்கடுக்கான பொய்களை பாகிஸ்தான் கூறி வருவதாக இந்தியாவின் முப்படைகளும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என அமெரிக்காவால் வழங்கப்பட்ட F-16 வரை விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கியுள்ளதாகவும் ஆதாரத்தோடு விமானப்படை கூறியுள்ளது. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ராணுவம், விமானம், கடற்படை என முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது முதலில் பேசிய விமானப்படை ஏர்வைஸ் மார்ஷல் RGK கபூர், தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறையுடன் அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு விற்கப்பட்ட F-16 என்கின்ற வகை விமானத்தை கொண்டு இந்தியாவில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்நாட்டு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தவில்லை என பாகிஸ்தான் கூறுவது பொய் என்றும் அவர் தெரிவித்தார். Pakistan also stated that no F-16s were used in the operation and no Pakistani plane was downed by Indian Air Force. There is enough evidence to show that F-16s were used in this mission through the electronic signatures, and thereafter the Pakistan is trying to hide this fact. Also, parts of AMRAAM air-to-air missile, which is carried only on the Pakistan F-16s, was recovered east of Rajouri within the Indian territory. பாகிஸ்தான் பிடியில் உள்ள விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஏர்வைஸ் மார்ஷல் RGK கபூர் தெரிவித்தார். IF has also learned that Pakistan has announced that Wing Commander Abhinandan will be returned to India tomorrow. IF is happy and looks forward to return of Wing Commander Abhinandan. அதனைத் தொடர்ந்து பேசிய கடற்படையின் ரியர் அட்மிரல் டல்பீர் சிங் குஜ்ரால், தேவைப்படும் பொழுது தாக்குதல் நடத்தும் வகையில் கடற்படை தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் சுந்தர் சிங் மெஹால், எல்லையில் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறினால் உரிய பதிலடி தர ராணுவம் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். We continue to maintain strict vigil along both the line of control and the IB sector. Our ground-based air defense weapon systems have been put on high alert all along the line of control and also in some parts of the IB. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துகையில் 300 பேர் வரை இறந்ததாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஏர்வைஸ் மார்ஷல் கபூர், எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என தற்போது கூற இயலாது என்றார். There is fairly credible evidence with us which proves that there was damage to the camps. The weapons hit the intended target and they caused the damage that was intended. However, it will be premature to say that what is the number of casualties we have been able to inflict on those camps and what is the number of dead. But has the camp been fully destroyed, sir? Whatever we intended to destroy, we have got the effect that we desired. இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்தே பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்தியதாகவும் அதனால் பெரும் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது. கன்னியாகுமரிக்கு இன்று வரும் பிரதமர் நரேந்திர மோடி 40,000 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை மதுரை இடையே பகல் நேர தேஜஸ் ரயில் சேவையினும் தொடங்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து புறப்பட்டு பகல் 2:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார். குமரியில் இருந்து கார் மூலம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரி மைதானத்திற்கு வருகிறார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் நடைபெறும் விழாவில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பாம்பன் புதிய பாலம், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே 17.2 கிலோமீட்டர் தூர புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை எழும்பூர் மதுரை இடையே பகல் நேர புதிய ரயிலான தேஜஸ் ரயிலின் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மொத்தம் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் O. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பிரதமர் கடந்த 2 முறை தமிழகம் வந்தபோது அரசு நிகழ்ச்சியுடன் பாஜக பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை அரசு நிகழ்ச்சி மட்டுமே நடைபெறுகிறது.
அதிமுக பாஜக கூட்டணி முடிவான பின்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே மேடையில் பங்கேற்கும் நிகழ்ச்சியாகவும் இது அமைகிறது. நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்வார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறாதவர்களுக்கு வீடு தேடி வந்த விண்ணப்பம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். ஈரோடு அரசு மருத்துவமனை ரவுண்டானா அருகே அமைக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதன் பிறகு 406 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள கட்டிடங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 18 கோடி ரூபாய் மதிப்பில் 1102 பயனாளிகளுக்கு அவர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதல்வர், அண்டை மாநிலங்களை நம்பி விவசாயம் செய்து வரும் நிலைமையை மாற்றுவதற்கு காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை பெறாதவர்களுக்கு வீடு தேடி வந்து அதிகாரிகள் விண்ணப்பங்களை வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். அதாவது ஏழை தொழிலாளர் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். சுமார் 60 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். 60 லட்சம் பேர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக, இந்த சிறப்பு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொழிலாளர் குடும்பத்திற்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். இதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தா அங்கேயே அதிகாரிகள் வர இருக்கின்றாங்க. அந்த அதிகாரிகள் விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தீங்களா அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் கொடுக்கப்படும். ஒரு தொழிலாளர் கூட விடக்கூடாது என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற தொழிலாளர் அனைவருக்கும் 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. முதல் முறையாக இந்த ஆண்டு 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்ட முறையில் +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி முடிகிறது. முதல் நாளான இன்று மொழிப்பாடத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வு முடிவு ஏப்ரல் 19இல் வெளியிடப்படுகிறது. பொதுத் தேர்வுக்கு மொத்தம் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 7068 பள்ளிகளைச் சேர்ந்த 8,87,992 பேர் எழுதுகின்றனர். இதில் 4,60,006 மாணவிகள், 4,01,101 மாணவர்கள், 2 திருநங்கையர்கள், 45 சிறை கைதிகள் மற்றும் 26,885 தனித் தேர்வர்கள் அடங்குவர். +2 மாணவர்களுக்கு முதல் முறையாக தேர்வு முறை மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இனி பொதுத் தேர்வை பாடத்திற்கு தலா 100 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 600 மதிப்பெண்களுக்குத்தான் மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள். தேர்வுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் தேர்வுத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளன. தேர்வறை கண்காணிப்பாளர்கள் பணியில் 43,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக சந்தேகங்கள் குறித்து விளக்கம் பெற அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் முழு நேர தேர்வு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு காலங்களில் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இக்கட்டுப்பாட்டு அறை செயல்படும். 9385494105 9385494115 9385494120 ஆகிய எண்களில் இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம். தானாகவே தேர்வு எழுத முடியாத மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட மாணவர்கள் கூறுவதை கேட்டு பதிலி தேர்வர்கள் தேர்வு எழுதுவர். பதிலி தேர்வர்களுக்கு சராசரி நேரத்தை விட கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்படும். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய விதிப்படி 2.5 மணி நேர +2 தேர்வுக்கு கூடுதலாக 50 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை விட 10 நிமிடங்கள் குறைவாகும். நாகை மாவட்டத்தில் வெறும் 2.5 அடி உயரம் மட்டுமே வளர்ந்த இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் கடந்த 18 ஆண்டுகளாக அவரை கல்வி நிலையத்திற்கு தினமும் இடுப்பில் தூக்கிச் சுமந்து செல்கிறார் அவருடைய தாயார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். உருவத்தை கண்டு யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்கிறது திருக்குறள். ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு கச்சிதமாக பொருந்துகிறார் நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே மேகிரி மங்கலத்தைச் சேர்ந்த பாரதி.
முண்டாசு கவிஞரின் பெயரை கொண்ட இவர் பழனிச்சாமி தேவகி தம்பதியின் கடைசி மகள். வயது 18 என்றாலும் அவரது உயரமோ வெறும் 2.5 அடிதான். அதற்காக துவண்டு போகாத பாரதி பள்ளி படிப்பை முடித்து தற்போது மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் BA பொருளாதாரம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதற்கு முழு முதற் காரணம் அவரது தாய் தேவகி. பாரதியின் உயரம் வெறும் 2.5 அடி உயரம் என்பதால் பேருந்தில் ஏறி கல்லூரி செல்வது இயலாத காரியம். அதனாலேயே குடும்பம் வறுமையில் இருந்தாலும் மகள் படித்து அதையெல்லாம் போக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாள்தோறும் பாரதியை இடுப்பில் தூக்கிக் கொண்டு மேக்கிரிமங்கலத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு 18 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கல்லூரி வகுப்பறையில் சென்று விடுகிறார் தேவகி. பின்னர் மாலை வரை அங்கேயே காத்திருந்து கல்லூரி நேரம் முடிந்ததும் மகளை தூக்கிக் கொண்டு பேருந்தில் ஏறி வீடு திரும்புகிறார். இதெல்லாம் பெரிய விஷயமல்ல என கூறும் தேவகி, படிப்பு முடிந்ததும் மகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். என் பிள்ளை பாரதியை ஒன்றாவது கொண்டு வந்து மேக்கிரிமங்கலம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து 8வது பாஸ் பண்ணிருந்துச்சு. 8வது பாஸ் பண்ணி கொண்டு குத்தாலம் ஹைஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து திரும்பி 4 வருஷம் 12வது பாஸ் பண்ணான். இப்போ திரும்பி நானம்பிக்கை கொண்டு வந்து BA எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த 2 செமஸ்டர் படித்து முடிய போகுது. இன்னும் 2 வருஷம் என் பிள்ளை இங்கே படிக்கணும். எனக்கு நீங்கள் கவர்மெண்ட் என் பிள்ளை படிச்சுட்டு இன்னும் மேலே படிக்கணும், படிக்கிறதுக்கு நீ தான் செலவு பண்ணணும். என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். தாயின் விருப்பப்படி படித்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே தமது லட்சியம் என கூறும் பாரதி, வழக்கறிஞராக வேண்டும் என்பதே தமது கனவு என கூறியுள்ளார். BA எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லாயராக வந்து எனக்கு என்னுடைய எய்மு. எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கஷ்டத்தை நான் காப்பாற்றிடுவேன். எனக்கு நல்ல வேலைன்னு சம்பாதிச்சிருக்கா கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு. வழக்கறிஞர் கனவை சுமக்கும் பாரதியை நாள்தோறும் தாய் தேவகி சுமந்து செல்வதால் அவர்களுக்கு ஒரு 2 சக்கர வாகனம் இருந்தால் சிறிது கஷ்டமாவது தீரும். அந்த கனவை உடனடியாக அரசு நிறைவேற்றுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் கிருஷ்ணகுமார். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத இயக்கமான ஜெய்ஷ்-இ முகமதுவின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஐநா சபையில் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன. இந்த விவகாரத்தில் சீனா எடுக்கும் நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் உற்று நோக்கியுள்ளன. காஷ்மீரில் கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜெய்ஷே முகமது இயக்கம் பொறுப்பேற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்க்க இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஐநா சபையில் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன. இந்த 3 நாடுகளும் முன்மொழிந்துள்ள தீர்மானத்திற்கு ரஷ்யாவின் ஆதரவும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்மானத்தின் மீது 10 வேலை நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபை முடிவெடுக்கும். இந்த தீர்மானத்தின் மீது சீனா எடுக்கும் நிலைப்பாடு என்ன என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏனெனில் கடந்த காலங்களில் இவ்வகை தீர்மானங்களை சீனா ஆதரிக்கவில்லை. நாடாளுமன்ற தாக்குதல், பதான்கோட் விமானப்படை தாக்குதல் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து 2009, 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளிலும் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க இந்தியா கோரியது. இதற்கு P3 நேஷன்ஸ் என்றழைக்கப்படும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. ஆனால் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒன்றான சீனா இதற்கு முட்டுக்கட்டை போட்டது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஐக்கிய நாடுகள் சபையால் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாதி என மசூத் அசார் அறிவிக்கப்படுவார். இதன் மூலம் அவர் பயணங்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்படும், சொத்துக்கள் முடக்கப்படும், ஆயுதங்கள் வாங்கவும் தடை விதிக்கப்படும்.